90களில் காதல் தேசம் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமாகி ஒட்டுமொத்த இளசுகளின் சாக்லேட் பாய் ஆக வலம் வந்தவர் அப்பாஸ். நீண்ட இடைவேளைக்கு பிறகு அவர் தனது தற்போதைய வாழ்க்கை குறித்து பகிர்ந்துள்ள தகவல்கள் வைரலாகி வருகின்றன. ஒரு யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில் அப்பாஸ் கூறியதாவது: நான் இப்போது நியூசிலாந்தில் அரசு வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். பலருக்கும் இது தெரியாது. என்ன வேலை செய்தாலும் மனசுக்கு பிடித்த மாதிரி இருக்கணும் என்பதைத்தான் நான் எப்போதும் பார்த்து வருகிறேன் என்றார். சில வருடங்களுக்கு முன்பு அவர் பெட்ரோல் பங்கில் வேலை பார்த்தது பெரிய அளவில் பேசப்பட்டது. அதை பற்றி அவர் சிரித்தபடியே அது பெரிய விஷயமா பேசப்பட்டது. ஆனால் நான் அங்கே 10 நாட்கள்தான் வேலை பார்த்தேன். எனக்கு திருப்தி இல்லாததால் விட்டுவிட்டேன் என்று விளக்கினார். அதன் பிறகு கால் சென்டரில் வேலை பார்த்த அனுபவமும் இருந்ததாக கூறிய அவர், தற்போது அரசு பணியில் அமைதியான வாழ்க்கையை வாழ்கிறேன் என்றார். ஃப்ரீயாக இருக்கும் நேரத்தில் தான் சினிமாவில் நடிக்க வாய்ப்பு கிடைக்கிறது என்றும் சொல்லி இருக்கிறார். 1990களில் தமிழ் சினிமாவில் இளைஞர்களின் கனவு ஹீரோவாக விளங்கியவர் அப்பாஸ். குறிப்பாக காதல் தேசம், VIP, கண்டுகொண்டேன், சுயம்வரம், மலபார் போலீஸ் போன்ற படங்கள் அவருக்கு பெரிய வரவேற்பை கொடுத்தது. அவரின் ஸ்டைல், ஹேர் ஸ்டைல், உடை அணிவது போன்றவை அந்த கால இளைஞர்களிடையே ட்ரெண்டாக மாறியது. பல ஆண்டுகள் திரையுலகில் இருந்து விலகி இருந்த அப்பாஸ் சமீபத்தில் G.V. பிரகாஷ் நடித்த ஹேப்பி ராஜ் படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தார். அவரை மீண்டும் திரையில் பார்த்த ரசிகர்கள் மீண்டும் தொடர்ந்து நடிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வருகின்றனர். அவரது பேட்டியில் பழைய நினைவுகளையும் பகிர்ந்தார். ரம்பா குறித்து பேசும்போது, அவங்க எப்போதும் நான் டயட்டில் இருக்கேன் என்று சொல்லிட்டு இருப்பாங்க. நான் அவங்களை கிண்டல் பண்ணி சாக்லேட் கொடுத்து வம்பு பண்ணுவேன் என்று சிரித்தபடி கூறினார். சிம்ரன் உடன் நடித்த பாடல் குறித்து பேசும்போது, அப்போது ரொம்ப எனர்ஜியாக டான்ஸ் ஆடுவோம். அதிலும் காதல் என் கண்ணில் மின்னல் மோதல் பாடலுக்கு நானும் அவங்களும் ஆடினது அந்த நேரத்தில் ரொம்ப பேசப்பட்டது. அப்போ அது இளம் வயது என்பதால் எனர்ஜியாக தெரிந்தது. ஆனால் இப்போ அதை பார்க்கும்போது இப்படி எல்லாம் ஆடி இருக்கோமான்னு தோணும் என்று கிண்டலாக கூறினார். அப்பாஸ் தனது ஆரம்ப கால படங்களிலேயே ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தவர். பெரிய அளவில் விருதுகள் அதிகமாக பெறவில்லை என்றாலும் அவரின் பாப்புலாரிட்டி மற்றும் ரசிகர் வட்டம் மிகப்பெரியது. குறிப்பாக இளைஞர்களிடம் அவர் ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருந்தார். அப்பாஸ் திருமணம் செய்து கொண்டு தனது குடும்பத்துடன் நியூசிலாந்தில் வசித்து வருகிறார். சினிமாவை விட அமைதியான வாழ்க்கையை தேர்வு செய்து குடும்பத்துடன் நேரத்தை செலவிடுவது தான் முக்கியம் என்று அவர் பலமுறை கூறியுள்ளார். ஒரு காலத்தில் ரசிகர்களின் இதயத்தை ஆட்கொண்ட ஹீரோ இன்று சாதாரண வாழ்க்கையை தேர்வு செய்திருப்பது பலருக்கும் ஆச்சரியமாக இருக்கிறது. அதே நேரத்தில் அப்பாஸ் மீண்டும் முழு நேரமாக சினிமாவில் வர வேண்டும் என்ற கோரிக்கையும் ரசிகர்களிடையே அதிகரித்து வருகிறது. சினிமாவில் உச்சத்தை தொட்டவர் கூட வாழ்க்கையில் வேறு பாதையை தேர்வு செய்து அமைதியாக வாழ முடியும் என்பதற்கு அப்பாஸ் ஒரு எடுத்துக்காட்டு. ஆனாலும் அவரை மீண்டும் பெரிய திரையில் பார்க்க வேண்டும் என்ற ஆசை ரசிகர்களிடம் இன்னும் குறையவே இல்லை. ஒரு காலத்தில் கோலிவுட்டின் கனவுக்கண்ணனாக இருந்தவர் இன்று ஒரு அந்நிய நாட்டில் சாதாரண மனிதனாக தன் வாழ்க்கையை தொடங்கி இன்று அரசு அதிகாரியாக உயர்ந்துள்ளார். கஷ்டங்கள் வந்தபோது துவண்டு போகாமல் எதையும் செய்ய தயங்காத அப்பாஸின் இந்த மாற்றம் பலருக்கு ஒரு பாடம்.